starting with doing the skincare. 3 weeks-ஆ வந்து எங்கள் அம்மா வீட்டில் இருந்தாச்சு. ஸோ I'll have to leave to Chennai. Something is not right. இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, ஏண்டா சென்னைக்கு போகிறோன்ற மாதிரி இருக்கு. லைக் எனக்கு வந்து எப்படின்னா, என் ஒர்க், என்னுடைய ஹஸ்பண்டோட ஃபேமிலி, எங்கள் ஃபேமிலி எல்லாம் ஒரே வீட்டில் இருந்தால் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீல். பட் ஐ டோன்ட் நோ, இட்ஸ் ஓகே, ஐல் ஹாவ் டு லீவ் சம் ஹவ். பார்ப்போம். ஓகே, நான் இப்போ வந்து இந்த வீடியோ என்ன அப்படின்னா, ஒரு ரேண்டிங் செஷனோட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ஆக்சுவலி நாங்கள் வந்து இப்போ வந்து சென்னைக்கு போகிறதுக்காக திங்ஸ் வந்து பேக் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு குட்டி இன்ட்ரோ மாதிரி நான் இப்போ உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஐம் கோயிங் டு டூ மை ஸ்கின் கேர் அஸ் வெல். ஐ ஸ்டார்ட் ஆஃப் வித் திஸ் பி பாடி வைஸ் ஹேர் க்ரோத் சீரம். அது என்னென்னா, இங்கே 3 weeks வந்து இருந்தாச்சு. ஸோ திங்ஸ் நிறையாவே எடுத்துகிட்டு வந்தேன் இந்த வாட்டி. இங்கேருந்து வந்து இப்போது திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு சென்னை கிளம்பணும். திங்ஸ் பேக்கிங் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஐ தாட் அதெல்லாம் வந்து வீடியோ எடுத்தால் உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நான் என்னென்னலாம் கேரி பண்ணிட்டு போகிறேன்னு பார்த்தா அப்படின்னு நினச்சேன். ஆல்ரெடி வந்து நான் பேக் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பசங்க திங்ஸ் வந்து இன்னுமே பேக் பண்ணல. ஸோ அதை வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக காமிக்கிறேன். சத்தம் எதுவும் கேட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபேன் இல்லாமல் இப்போ உங்களுக்கு வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதுனால ஊற்றுது. எனக்கு இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன்னா செம்மையாக ஊற்றுது. இங்கே 2 கொப்பலை மாதிரி வந்திருக்கு, சுட்டு கட்டின்னு நினைக்கிறேன். பயங்கரமாக இருக்குங்க வெயில். உங்கள் ஊரில் எப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து பிம்பிள்ஸ் நிறையா வந்துருச்சு இங்கே வந்து. ஸோ அந்த பிம்பிளுக்கு மட்டும் நான் இந்த ஹிமாலயாவோட நீம் சீரம் வந்து யூஸ் பண்ணுறேன். இது நிறைய பேர் வந்து லிங்க் கேட்குறீங்க, எனக்கு வந்து லிங்க் கிடைக்க மாட்டேங்குது. இது வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்களா இல்லை என்னன்றது எனக்கு தெரியல. இது எனக்கு பிஆரில் வந்தது, 2 ப்ராடக்ட் அனுப்பிச்சிருந்தாங்க. ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அதனால் இப்போ நான் அதை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். பட் ஆனால் எனக்கு லிங்க் கேட்டிங்கன்னா எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, ஏன்னு தெரில. ஒருவேளை அது டிஸ்கண்டினியூடா இல்லை இருக்கா, சத்தியமாக ஐடியா இல்லை. ஓகே, அது முடிஞ்சது. அண்ட் ஐ எம் கோயிங் டு கோ இன் வித் மில்கி டோனா. ஆக்சுவலி இன்றைக்கி 2 வீடியோ வந்து எடுக்கிறதா பிளான். ஒன்று வந்து என்னுடைய பிரெஸ்ட் ஃபீடிங் ஜேர்னி பற்றி ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நான் பம்ப் பண்ணி என்னுடைய பிரெஸ்ட் மில்க் எப்படி இன்க்ரீஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் நிறைய பேருக்கு வந்து சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். பட் ஆனால் யூடியூப்பில் வந்து நான் இன்னும் ஷேர் பண்ணிக்கல. ஸோ அது வந்து ஒரு லாங் ஃபார்மேட்டாக எடுக்கணும்னு ஒரு கோல் இருக்குது. பட் தெரியல, 2 வீடியோ இன்றைக்கே எடுக்க முடியுமான்னு. இன்னொரு வீடியோ வந்து இந்த வீடியோ, லைக் ஹவ் ஐ ஆம் பேக்கிங் ஃபார் மை பேபிஸ், அதெல்லாம் பார்ப்போம். இப்போ லிப் பாம் கிடச்சதுனால லிப் பாம் போட்டுக்கிறேன். என்ன சன்ஸ்க்ரீன் எடுக்கிறேன். விஷ்-கேர் வந்து தெரிலங்க, எனக்கு அது பயங்கரமாக செட் ஆகிடுச்சு என் ஃபேஸ்க்கு. அதனால் நான் அதை மறக்கவே மாட்டேன் எப்பயும். போட்டு மட்டும் வச்சுட்டு நம்ம போயிட்டு பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பட் ஆஃபீஸ் ஒர்க்கும் இருக்குது, அதையும் கண்டினியூ பண்ணிவிட்டு இதையும் பண்ணோம். டபுள் த ஒர்க் தான். பார்ப்போம். அம்மா இருந்த வரைக்கும் நானும் அம்மாவும் 2 பேருமே சேர்ந்து பார்த்துப்போம். இப்போ அம்மா வந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஷீ இஸ் அ டீச்சர். ஸோ அதனால் வந்து ஒரு கேர்டேக்கர் போட்டு குழந்தைய பார்த்துக்குறோம். முன்னாடியெல்லாம் பெட்டில் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பேன். இங்கே வந்து பசங்க விளையாடிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து பசங்க விளையாடுற இடத்துல தான் நானும் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. எனக்கு என் பசங்களை தூக்கிட்டு வெளில நல்லா வாக்கிங் போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை. பட் ஆனால் வந்து என்னென்னா 2 பேரையுமே அட் அ டைமில் நான் தூக்கிட்டு போக முடியாது. ஏதாவது ஒருத்தனை தூக்கிட்டு போவேன். அப்போ எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்கும், இன்னொருத்தன் வந்து வீட்டில் தனியாக இருக்கானே, அவன் மாட்டுக்கு தனியாக விளையாடிட்டு இருக்கானே அப்படின்ட்டு. ஸோ இந்த ஜாய் ரைட் அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து நான் அமேசானில் இந்த க்யூட் ட்வின் சைக்கிள் வந்து வாங்கியிருக்கேன்.
இது சூப்பர் ஸ்டர்டியாக சேஃப் அண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்களும் ட்வின்ஸ் வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் இதை வாங்கிக்கோங்க. இது சூப்பர் ஒர்த் இட் த ப்ரைஸ். ரெண்டு மூணு பேர் வந்து என் வீடியோஸ் கீழே கமெண்ட்டில் போட்டிருந்தீங்க, இந்த மாதிரி வந்து ஏன் இன்னும் குழந்தையோட ஃபேஸை ரிவீல் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. 1 year ஆகலான்ட்டு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து அவங்களுக்கு 1 year ஆயிருக்கும். இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணும்போது, எடுக்கும் போது 1 year ஆகலை. இப்போ கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு 1 year பர்த்டே நாங்கள் செலிப்ரேட் பண்ணியிருப்போம். அதையும் நான் கண்டிப்பாக vlog எடுத்திருப்பேன். அந்த vlog உங்களுக்கு கூடிய சீக்கிரம் ஷேர் பண்ணி கொடுக்குறேன். ரெண்டு பேரையும் மெயின்டைன் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் ஒர்க்கையும் பார்த்துட்டு இன்ஸ்டாகிராமில் வந்து வர பிஆர் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே வீடியோ எடுத்துகிட்டு யூடியூப்பையும் நான் மறக்காமல் போட்டுட்ருக்கணும்னு நினைக்கிறதுக்கான ஒரே ரீசன் வந்து நான் தான். ஆக்சுவலி என்னென்னா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது என்னுடைய ஃபெல்லோ க்ரியேட்டர்ஸ் யூடியூப்பில் ப்ரெக்னென்சி வீடியோஸ் எல்லாம் போட்டு பார்த்துட்ருந்தேன். அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும் போது தான் ஓகே, நம்ம மட்டும் இந்த பெயினை கோத்ரூ பண்ணல, இன்னொருத்தவங்களும் கோத்ரூ பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். பெயின்னா நான் என்ன மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி வந்து மூச்சு விடுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, இடுப்பு வலிக்குது, கால் வலிக்குது, தலை சுத்தல் ஜாஸ்தியாக இருக்குது, வாந்தி எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்லாம். ஸோ அதெல்லாம் கேட்க வந்து சரி ஓகே, நம்ம தனியாக இல்லை இந்த ஜேர்னியில் அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஸோ இந்த மதர்ஹுட் ஜேர்னியை நான் வந்து இந்த சேனலில் ஷேர் பண்ணும்போது, நீங்களும் ஒரு ட்வின் மாமா இருந்தீங்கன்னா ஓகே, இப்போ நான் ஏதாவது பண்ணி உங்களுக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் யூடியூப்பை மறக்காமல் நான் வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். ஒரு வழியாக 2 பசங்களையும் வந்து தூங்க வச்சாச்சு. இப்போ அவங்களுக்கு வந்து லன்ச் கொடுக்க போகிறேன். லன்ச்சுக்கு பார்த்திங்கன்னா முருங்காய் இருக்குது அண்ட் பரங்கிக்காவும் இருக்குது. என் பசங்களுக்கு முருங்காய் அந்த லெவலுக்கு பிடிக்காது, பரங்கிக்காய்னா சூப்பராக சாப்பிட்ருவாங்க. ஸோ பரங்கிக்காயோட முருங்காய் ஒழிச்சு வச்சு கொடுத்துருவேன். ரெண்டுத்தையுமே இப்போ வந்து வெட்டிட்டு நான் வந்து ஒரேடியாக ப்ரெஷர் குக் பண்ண போகிறேன். மீன்வைல் நாளைக்கு நாங்கள் சென்னை கிளம்புறதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் நான் இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது மாம் காசிலேருந்து நான் வாங்கிய இந்த பிரஸ்ட் மில்க் சில்லர். ஆக்சுவலி என்னென்னா, இதுக்குள்ளே வந்து 2 ஐஸ் பாக்ஸ் இருக்கும். அதை வந்து நம்ம 24 hours பிஃபோர் வந்து ஃப்ரீசர்க்குள்ளே வைக்கணும். இப்போ வந்து நான் ஃப்ரீசர்க்குள்ளே வச்சுட்டேன். நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ண பம்ப்ட் மில்கை வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து டேரெக்டாக அப்படியே இந்த ஃப்ரீசர் பாக்ஸ்க்குள்ளே போட்டுட்டு போனோம்னா மேக்ஸிமம் 6 to 7 hours வந்து இது சூப்பராக ஹோல்ட் பண்ணி கொடுக்கும் நமக்கு அந்த ஹை டெம்பரேச்சரில். ஆக்சுவலி இப்போ வந்து சடனாக கொஞ்சம் வெளில கிளம்ப வேண்டிய வேலை. வி வர் பேக்கிங் திங்ஸ். என்னென்னு சொன்னால் உங்களுக்கும் வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ட்டு தான். என் சின்ன பையனுக்கு வந்து கோல்டு பிடிச்சிருச்சுன்னு வைங்களேன். அவனுக்கு வந்து சளி வந்து மூக்கால் மட்டும் வராமல் காதுலையுமே வந்து சம்டைம்ஸ் வர ஆரம்பிச்சிருது. ஸோ வந்து இயர் இன்ஃபெக்ஷன் அவனுக்கு நிறையாவே வருது. இது வந்து 4th டைம், அதாவது எப்படின்னா பஸ் ஃபார்ம் ஆகுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இப்போ நாங்கள் வந்து வி ஆர் அர்ஜென்ட்லி ரன்னிங் டு த டாக்டர், இஎன்டி டாக்டர். பீடியாட்ரிஷியன்ட்டு ஆல்ரெடி காமிச்சிட்டோம். தே செட் இஎன்டி தான் வந்து இதுக்கு வந்து தீர்வு, நீங்கள் பீடியாட்ரிஷியன்ட்டு வரது வேஸ்ட் அப்படின்னு. ஸோ வி ஆர் கோயிங் டு இஎன்டி டாக்டர் ரைட் நவ். ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட்லாம் புக் பண்ணியாச்சு. ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் வந்து அம்மா புக் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஸோ வி ஆர் ரன்னிங் டு ஹிம். ஸோ எஸ், இது வந்து ஒரு அவேர்னஸ் மாதிரி உங்கள் பசங்களுக்கு வந்து, ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து 2-3 வாட்டி அதை விட்டுட்டேன். அப்போது சென்னைக்கு போயிருந்த போது அந்த இஎன்டி டாக்டர் வந்து என்னை செம்மையாக திட்டினார். ஏங்க இவ்வளோ நாள் விட்டு வச்சுருக்கீங்க, பஸ் ஃபார்ம் ஆகிற அளவுக்கு எதுக்கு விட்டு வச்சிங்கன்னு திட்டினார். ஸோ பட் இந்த டைமும் வந்து நாங்கள் சீக்கிரமாக பார்க்க முடியல. நான் சுத்தமாக மறந்துட்டேன். இங்கே வந்து அவங்களுக்கு வேக்சினேஷன் போட்டோம், கோல்டு வந்தது, சுத்தமாக மறந்துட்டேன் இவனுக்கு இயர் இன்ஃபெக்ஷன் வரலாம் அப்படின்றதெல்லாம். லெட்ஸ் see how it goes.
மெட்டர்னிட்டி கிளாத்திங் வந்து நிறைய பேர் இன்னுமே கமெண்ட்ஸில் வந்து எங்கெங்கே வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. இது வந்து பெட்டர் பி கிளாத்திங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டேருந்து நான் மெட்டர்னிட்டி கிளாத்ஸ் வந்து இப்போ எனக்கு அனுப்பிச்சி விட்ருக்காங்க ரிவ்யூக்கு. ஆக்சுவலி இதுக்கு நான் இன்னும் வீடியோவே எடுக்கலை, இனிமேல் தான் எடுக்கணும். மேபி இஃப் ஐ டேக் அ வீடியோ நவ் ஐ வில் ட்ரை டு அட்டாச் இட் ஹியர். இது வந்து எல்லாமே வந்து குவாலிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும். இவங்க கிட்டக்க ஆல்ரெடி நானே இவங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், ரொம்பவே நல்லாயிருக்கும். பிரிண்ட்ஸ் எல்லாம் க்யூட்டாக வச்சுருப்பாங்க. ரொம்ப நாளாக இவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன், அதாவது என்னோடய ப்ரெக்னன்சி டைம்லேருந்து ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ரொம்பவே நல்லாயிருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு காலையில் வந்து போட்டுட்டு போகிறதுக்குன்ட்டு பசங்களுக்கு இங்கே துணி எடுத்து வச்சிட்டேன். அண்ட் எனக்குமே வந்து லெகின்ஸ் அண்ட் டாப் எடுத்து வச்சுருக்கேன் இன்னர்ஸோட. அண்ட் இது வந்து என்னுடைய ஆஃபீஸ் செட்டப், என்னுடைய எக்ஸ்ட்ரா லேப்டாப் எல்லாமே இதில் எடுத்து வச்சுருக்கேன். பசங்களுடைய சேர் இங்கே இருக்குது. நைட் டின்னரை ஊட்டிட்டு அதையுமே அசம்பிள் பண்ணி வைக்கணும். என் ஸ்கின் கேர் அங்கே என்ன பண்ணுதுன்னு தெரியல, அதை முதல்ல எடுத்து வைக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். கடகடன்னு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். கடைசியில் வந்து என் சின்ன பையனுக்கு வந்து காதுலேருந்து சீழ் வர ஆரம்பிச்சிருச்சு. குடுகுடுன்னு வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துட்டு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இதோட 4th டைம் அவனுக்காக நாங்கள் டாக்டருக்கு போகிறோம் சேம் ப்ராப்ளம்க்கு. அது என்னன்னு தெரியல, சில பேருக்கு வந்து சளி வந்தாலே வந்து காதில் இயர் இன்ஃபெக்ஷன் வந்துடும் போல். என் சின்ன பையனுக்கு அப்படி தான். ஸோ அதனால் வந்து டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை, இயர் ட்ராப்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அதை வந்து இப்போ ஃபாலோ பண்ணணும். இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, ஆல்ரெடி நான் வந்து மாம்காசி சில்லர்லேருந்து அந்த ஐஸ் பாக்ஸ் எடுத்து ஃப்ரீசரில் வச்சுட்டேன் இல்லையா. இப்போ வந்து 2 days நான் பம்ப் பண்ண மில்கை வந்து எடுத்து அந்த மாம்காசிக்குள்ளேயே 2 பாட்டில்ஸ் கொடுத்துப்பாங்க. அந்த 2 பாட்டிலுமே வந்து இட் ஹோல்ட்ஸ் அபவுண்ட் 300 ml நினைக்கிறேன். 1 bottle for 300 ml. ஸோ 600 ml ஆஃப் பம்ப்ட் மில்க் வந்து எடுத்து நான் இப்போ ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டேன். இது பண்ணால் ஏன்னா பம்ப் பண்ண மில்க்லாம் செப்பரேட் பாட்டிலில் நான் வந்து வச்சுருப்பேன் இல்லையா, அந்த பாட்டிலெலாம் நான் வந்து சென்னைக்கு எடுத்துகிட்டு போகணும். ஸோ அந்த பாட்டிலில் வந்து இப்போ கழுவுறதுக்காக மாம்காசி பாட்டில்ஸில் வந்து எல்லா மில்க்கையும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டேன். இப்போ கழுவணும். டிமார்ட்லேருந்து கஜாஃபா அப்படின்ற ப்ராண்ட்லேருந்து தான் இந்த புல்லட் மிக்ஸி வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலி நான் வந்து ஏதாவது பொடி அரைக்கிறதுக்கு இல்லை ஜூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ பசங்க வந்ததுக்கப்புறமா ஃபுல்லாக பசங்களுக்கான திங்ஸ் எல்லாத்துலேயுமே அதை தான் போட்டு அரைச்சி கொடுக்குறது. பட் அது நெய்வேலிக்கு வந்த உடனே என்னன்னு தெரில, ஐ வாஸ் ப்ரிப்பேரிங் த ப்ரீமிக்ஸ். ஆல்ரெடி நம்ம ப்ரீமிக்ஸ் பண்ண வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த டைம் அப்போ பார்த்திங்கன்னா ப்ரீமிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும் போதே வந்து திடீர்னு புகை வந்துருச்சு. ஸோ அதனால் மிக்ஸி வந்து ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. ஸோ உடனே அன்றைக்கே எங்கள் அம்மா அப்பா வந்து வெளியில் போயிட்டு எனக்காக ப்ரீத்திலேருந்து ஒரு நியூ மிக்சர் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுவும் புல்லட் மிக்ஸி தான். ஸோ அந்த மிக்ஸி பேக் பண்ணிட்டேன். பசங்களுக்கான ஸ்டீமர் அது வந்து நான் அகாரோன்னு நினைக்கிறேன், அகாரோலேருந்து வாங்கியிருந்தேன், அதையும் பேக் பண்ணிட்டேன். அண்ட் அவங்களுடைய ஆப்பிள் கட்டர், கத்தி அண்ட் அந்த ஸ்கின் பீல் பண்ணுவோம் இல்லையா அந்த பீலர், ப்ளஸ் அவங்களுக்கு நான் இப்போ ப்ரீமிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் இல்லையா அது எல்லா டப்பாஸ் அண்ட் என்னுடைய கேலக்ட் ஓட்ஸ் அப்புறம் அந்த லேகியம் எல்லாத்தையுமே இப்போ வந்து ஒரு கூடையில் அழகாக பேக் பண்ண போகிறேன். இந்த கூடை எங்கே வாங்கினேன்னு கேட்காதீங்க. இது ஆக்சுவலி ஒரு ரோட்டு கடையில் வாங்கியிருந்தோம், நெய்வேலியில் தான் வாங்கியிருந்தோம். இந்த மாதிரி 2 கூடை. இது வந்து என்னோடய திங்ஸ்க்காக அண்ட் இன்னொரு கூடை வந்து பசங்க திங்ஸ்க்காகன்னு பிரித்து எடுத்துகிட்டு போகிறேன்.
அந்த திங்ஸ்லாம் பேக் பண்ணி வச்சக்கப்புறமா பசங்க யூஸ் பண்ண பாட்டில்ஸ், மில்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பாட்டில்ஸ் அது எல்லாத்தையுமே வந்து கழுவி வச்சுட்டோன்னா ஸ்டெரிலைஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த ஒர்க்கை வந்து இப்போ பண்ணுறேன். சென்னையிலேருந்து கிளம்பும் போது பார்த்திங்கன்னா அங்கே வந்து நிறைய பேர் இருப்பாங்க. என் ஹஸ்பண்ட் இருப்பாங்க, என் மாமனார் இருப்பாங்க, மாமியார் இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து குழந்தைங்கள அவங்க 2 பேர் பார்த்துப்பாங்க. நானும் என் மாமியார் கடகடன்னு எடுத்து வச்சுருவோம். பட் நெய்வேலி இஸ் டோட்லி டிஃப்ரெண்ட். இங்கே வந்து நான், எங்கள் அம்மா, அப்பா மட்டும்தான். எங்கள் அப்பா வந்து ஆஃபீஸ் போய்ட்டு லேட்டாக தான் வருவார். ஸோ அதை எங்கள் அம்மா தான் 2 பேருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கேன். மீன்வைல் இப்போ என்ன பண்ணுறேன்னா, கெட்டிலில் வந்து சுடு தண்ணி போட்டு ஃப்ளாஸ்கில் எடுத்து வச்சுக்கிறேன். ட்ராவல் பண்ணும்போது இஃப் சப்போஸ் அவங்களுக்கு மில்க் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் வந்து பவுடர் பால் கலக்கி கொடுத்துப்பேன். ஸோ அதனால இந்த ஃப்ளாஸ்கில் வந்து பயங்கரமாக சூடு தண்ணி வச்சுப்பேன். அந்த மாதிரி இப்போ ஆறின தண்ணியை வந்து கொஞ்சோண்டு பாட்டிலில் வந்து ஊற்றி வச்சுப்பேன், அவங்க ஃபீடிங் பாட்டில்லையே. ஸோ நான் மிக்ஸ் பண்ணும் போது கரெக்ட் டெம்பரேச்சருக்கு வந்துடும். ட்ராவல் பண்ணும்போது மில்க் எடுத்து கொடுக்குறது ரொம்பவே கஷ்டம். ஸோ அதுக்காக தான் இந்த மில்க் கண்டெய்னர் நான் அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன். அவங்களுக்கு எவ்வளோ ஸ்கூப்ஸ் தேவைப்படுமோ எக்ஸாக்டாக அதை மெஷர் பண்ணி அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். திடீர்னு அவங்க அழுதுட்டாங்கன்னா அழகாக அதில் வந்து போட்டுட்டு நான் பால் கலக்கி கொடுத்துக்கலாம். அப்புறம் எதுக்கு நீங்கள் பம்ப் பண்ண மில்க்கை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். பட் பம்ப்டு மில்க்கை வந்து ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுட்ருக்கிறதுனால நம்ம வந்து சூடு பண்ணி தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போன்னு பார்த்து நமக்கு டைம் கிடைக்கல, இல்லை பிளேஸ் கிடைக்கல சூடு பண்ணுறதுக்கு அப்படின்னா என்ன பண்ணுறது? திடீர்னு அவங்களுக்கு ரொம்ப பசி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்றதுக்காக தான் நான் வந்து பவுடர் பாலையுமே வந்து வச்சுப்பேன். டயப்பர் பேக் எசென்ஷியல்ஸ் வந்து என்னென்னலாம் நான் கேரி பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருக்கேன், பெரிய லாங் ஃபார்மேட் வீடியோலையும் போட்டிருக்கேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ வந்து அவங்க கொஞ்சம் சாலிட்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணதுனால இந்த தண்ணி பாட்டில் அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்குது. ஸோ வேறு என்னமோ பெருசாக டிஃப்ரென்சஸ்லாம் இல்லை. ஸோ இப்போ அவங்களோட டயப்பர் பேக் பேக் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா காலைல டக்குன்னு எடுத்துகிட்டு போகிறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும். ஸோ அதை பண்ணிகிட்ருக்கேன். ஆல் பேக்ட் அண்ட் இப்போ வந்து காரில் எடுத்து வைக்க வேண்டியதான், காலைல சீக்கிரமாக கிளம்பணும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஐ வில் see you in my next set of videos. Until then, tata, bye bye.